பாரத தேசத்தின் தென் திசையில் காவேரியில் கண்டெடுக்கப்பட்ட அம்பாளின் செம்பு திருமேனி ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் திருக்கோவிலில் இருந்து வந்தது. அங்கு அம்பாளின் திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்தமையால் அப்போதிருந்த ஜீயர் சுவாமிகள் அம்மனின் திருவுருவத்தை வேறொரு இடத்திற்கு மாற்ற ஏற்பாடுகள் செய்தார். அதன்படி பணிவிடை புரிவோர் அத்திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு வடக்கு நோக்கி வந்து ஓரிடத்தில் வைத்து இளைப்பாறினர். இளைப்பாறிய அப்பணிவிடையாளர்கள் அங்கிருந்து தென்மேற்காக வந்து கண்ணனூர் மேட்டில் அன்னையின் திருமேனியை வைத்துவிட்டு சென்று விடுகின்றனர். அந்த இடமே சமயபுரமாகும். அம்பாளின் திருவருளால் வெற்றி பெற்று அரசு அமைத்த அம்மன்னன் வேண்டுதலின்படியே திருக்கோவில் எழுப்பி அதன் பரிவார தெய்வங்களான அருள்மிகு விநாயகர் மற்றும் அருள்மிகு கருப்பண்ணசாமி ஆகிய சன்னதிகளையும் நிறுவி குடமுழுக்கு செய்து நித்திய பூஜைகளுக்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு சென்றார். அம்பாள் அருள் வழங்கி வரும் இவ்வூருக்கு கண்ணனூர், கண்ணபுரம், விக்கிரமபுரம், மாகாளிபுரம் என்று பல்வேறு திருப்பெயர்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. வேறு எந்த ஸ்தலத்திலும் காணப்பெறாத விதத்தில் சக்தி பீடம் முதன்மை கொண்டு இத்திருத்தலத்தில் அஷ்டபுஜங்களுடன் மகாமாரியின் திருமேனி சுதையினால் ஆக பெற்றதாகும். உலகில் எந்த ஸ்தலத்திலும் இல்லாத அமர்ந்த கோலத்தில் காணப்படுகின்ற அன்னையின் மிகப்பெரிய சுதை திருமேனி பல்வேறு மூலிகைகளால் வடிவமைக்கப்பட்டதாகும். ஓம் ரக்தவர்ணாம் கனகவஸ்திராம் ஜுவலனசிகீதாம் அஷ்டஹஸ்தாம் திரிநேத்ராம் खड्गं शूलं पद्मं नागं चडमरुगं वामहस्ते कपालं अन्यखण्डेन्दु पाशं धनुर्घण्टां सौम्यभावां सहस्रनेत्रां चामुण्डा भीमरूपां भुवनभयहरीं भद्रमारीं नमामि। शीतले त्वं जगन्माता, शीतले त्वं जगत्पिता, शीतले त्वं जगद्धात्री, शीतलाजी नमो नमः। पीठं शक्तिपीठम्, आलयं नेत्रपुरी एनुं समयपुरं, तीर्थं शक्तितीर्थम् एनुं पेरुवलवाய்க்கால், விருட்சம் வேம்பு எனும் வேப்பமரம், கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக சக்திக்கெல்லாம் சக்தியாக வேண்டுவோருக்கு வேண்டுமென வரமளித்து உலகை காத்து ரட்சித்து அருள் புரிந்து கொண்டிருக்கும் நமது அன்னை, மக்கள் தவறு செய்தால் மன்னனிடம் சொல், மன்னன் தவறு செய்தால் மாரியிடம் சொல் என்பர். சைவகாலே மகாகாளி மகாமாரி ஸ்வரூபயா எனும் தேவி மகாத்மியம் எனும் நூலில் கூறப்பட்டுள்ளவாறு கலியுகத்திலே மகாகாளி மகாமாரியாக மாறி நமது சமயபுரத்தில் விக்ரமாதித்தன் சிம்மாசனத்தில் இருந்து நம்மை ஆட்சி புரிவதாக ஐதீகம். உலகில் வேறு எந்த ஸ்தலத்திலும் இல்லாதபடி இத்தலத்தில் அஷ்டபுஜங்களில் அஷ்டமகா சித்திகளை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். 10 ஆண்டிற்கு ஒரு முறை அம்மனின் திருமேனி செப்பனிட்டு பலவகை மூலிகையால் வர்ணம் தீட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்வது இத்திருக்கோவிலில் வழக்கம். அதிகாலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரை நடை திறந்திருக்கும். 6 கால பூஜம், 3 கால அபிஷேகம் என இத்திருக்கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. காலை 6 மணிக்கு உஷகாலம், காலை 8 மணிக்கு காலசந்தி, மதியம் 12 மணிக்கு உச்சிகாலம், மாலை 6 மணிக்கு சாயரக்ஷை, இரவு 8 மணிக்கு 2ஆம் காலம், இரவு 9 மணிக்கு அர்த்தஜாமம், காலை 7 மணிக்கு திருமஞ்சன அபிஷேகம், காலை 11 மணி மற்றும் மதியம் 5 மணிக்கு கட்டண அபிஷேகம், மாலை 7 மணிக்கு தங்கரத புறப்பாடு. இவை அனைத்தும் இத்திருக்கோவிலின் நித்தியபடியாகும். ஆவணி மாதங்களில் ஞாயிறுகளில் காலை விழா முடிந்து மாலை அபிஷேகம் செய்து முதல் ஞாயிறு யானை வாகனம், 2ஆம் ஞாயிறு தங்க சிம்ம வாகனம், 3ஆம் ஞாயிறு காமதேனு வாகனம், 4ஆம் ஞாயிறு ரிஷப வாகனம் அலங்காரம் செய்து திருவீதி உலா வந்து திருக்கோவில் வந்தடையும். புரட்டாசி மாதங்களில் மாலை அபிஷேகம் செய்து ரிஷப வாகனத்தில் புறப்பட்டு மாலை திருக்கோவில் வந்தடையும். அதனைத் தொடர்ந்து நவராத்திரி அமாவாசையின் மறுதினம் பிரதமை முதல் நவமி வரை தேவி பாகவதம் மற்றும் தேவி மகாத்மியம் போன்ற புராணங்களின் கூற்றுப்படி அதர்ம வடிவான மகிஷாசுரனை வதைக்க ஊசி முனையில் துர்கா, சரஸ்வதி, லக்ஷ்மி அவதாரங்களில் முதல், நடு, கடை என்னும் முறைகளில் தவம் புரிந்து 10ஆம் நாள் வெற்றி பெற்று விஜயதசமியன்று
வெற்றி பெற்ற திருநாளை நவராத்திரி திருநாளாக அனுசரிப்பர். அன்று மாலை அம்பாளின் திருவீதி உலா வெள்ளி குதிரை வாகனத்தில் புறப்பட்டு கடைவீதியில் உள்ள வன்னி மரத்தை பூஜித்து அம்பு போடும் நிகழ்ச்சியும் முடிந்து திருக்கோவில் வந்தடையும். திருக்கார்த்திகை முதல் நாள் விநாயகர், பிரதான உற்சவர், கருப்பண்ணசாமி ஆகிய சந்நிதிகளில் மாலை 5 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படும். திருக்கார்த்திகை அன்று அம்பாளுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி சுவாமியை ஜெபம் செய்து சுடலை மரத்திற்கு பூஜை செய்து மகா தீபம் ஏற்றப்படும். தை மாதங்களில் மாலை 5 மணிக்கு அபிஷேகம் முடிந்து குதிரை வாகனத்தில் அம்பாள் புறப்பட்டு கடைவீதியில் உள்ள வன்னி மரத்தில் பூஜை செய்யப்பட்டு திருவீதி உலா வந்து திருக்கோவில் வந்தடைவாள். தை மாதம் பூச நட்சத்திரத்தில் அம்பாள் வடகாவேரி சென்று தீர்த்தவாரி முடித்து அண்ணன் அருள்மிகு ரங்கநாதரிடம் சீர் வாங்கி சீர் பெற்று வருவது மிகவும் முக்கியமான திருவிழா. தை மாதம் உத்திர நட்சத்திரம் அன்று கொடியேற்றிய பின் அம்பாள் மரக்கேடயத்தில் புறப்பட்டு திருவீதி உலா வந்து திருக்கோவில் வந்தடையும் நிகழ்வு நடைபெறும். 2ஆம் நாள் முதல் காலை விழா புறப்பாடு, மாலை மரசிம்ம வாகனம், 3ஆம் நாள் பூத வாகனம், 4ஆம் நாள் அன்ன வாகனம், 5ஆம் நாள் ரிஷப வாகனம், 6ஆம் நாள் யானை வாகனம், 7ஆம் நாள் சேஷ வாகனம், 8ஆம் நாள் வெள்ளி குதிரை வாகனம், 9ஆம் நாள் தெப்பம், 10ஆம் நாள் காலை கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்டு வழிநடை உபயங்கள் கண்டருளி வடதிருக்காவேரி அதாவது கொள்ளிடம் சென்றடையும் நிகழ்வு நடைபெறும். மாலை அஸ்திர தேவதைக்கு தீர்த்தவாரி, பின் இரவு 10 மணிக்கு அருள்மிகு ஸ்ரீ அரங்கநாதரிடம் சீர் மரியாதை வைபவம், பின் அபிஷேகம் கண்டருளி மறுநாள் காலை புறப்பட்டு வழிநடை உபயங்கள் கண்டு இரவு திருக்கோவில் வந்தடைதல் போன்ற நிகழ்வுகள் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் பங்குனி மாதம் கடைசி சனிக்கிழமை வரை ஆகிய 28 நாட்கள் அம்பாள் பச்சைப்பட்டினி விரதம் இருந்து, அதாவது அன்ன ஆகாரம் இல்லாமல் வெறும் பானகம், கரும்பு, இது மாதிரி அடுப்பில் வைக்காத உணவு, நீர் பதார்த்தங்களை உண்டு விரதம் இருந்து அம்பாள் அருள் பாலிக்கிறதா அர்த்தம். அதாவது அது இந்த கோயிலில் மாத்திரம்தான் அந்த 28 நாள் அம்பாள் நம்ம உலக சேமத்துக்காக விரதம் இருக்கிறதா ஐதீகம். இதில் அம்பாள் உலக நன்மைக்காகவும் நம்மளோட நன்மைக்காகவும் பச்சைப்பட்டினி விரதம் அன்ன ஆகாரம் என்று இருப்பதாக ஒரு ஐதீகம். இந்த பூச்சொரியல் என்பது எதற்காக அப்படி என்றால், அம்பாள் விரதத்தில் இருக்கும்போது ரொம்ப உக்கிரகமாகவும் உஷ்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும் என்பதன் காரணத்தினால அம்பாளுக்கு பல மலர்கள், வாசனை மலர்களால் கொடலையாக கூடையாக அம்பாளுக்கு சிரசிலிருந்து அம்பாளுக்கு பூச்சொரியல் நடைபெறும். சித்திரை பெருந்திருவிழா அம்மனுக்கு மிகச்சிறந்த விழாவாகும். பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு கொடியேற்றி சித்திரை முதல் செவ்வாய் தேர் திருவிழா, முதல் திருநாள் கொடியேற்றம் படைத்தல், 5ஆம் நாள் ரிஷப வாகனம் காத்தல், 10ஆம் திருநாள் தேர் அழித்தல், 11ஆம் திருநாள் காமதேனு வாகனம் மறைத்தல், 13ஆம் நாள் தெப்பம் அருள் பாலித்தல் என்று சித்திரை திருநாள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படும். வைகாசி மாதம் பஞ்சப்பிரகார உற்சவம். முதல் 8 நாட்கள் உள் பிரகார புறப்பாடு, 9ஆம் நாள் ரிஷப வாகனம், 10ஆம் நாள் ஸ்ரீரங்கத்தில் இருந்து பட்டாச்சாரியார்கள் வடதிரு காவேரி நதியிலிருந்து புனித நீர் கொண்டு வந்து தங்கக்குடம், வெள்ளி குடங்கள் வைத்து சிவாச்சாரியார்களால் ஜபம் செய்து மகா அபிஷேகம் நடத்தப்படும். பின்பு வெள்ளி விமானத்தில் புறப்பாடு நடைபெறும். 11ஆம் நாள் தங்க சிம்ம வாகனம், 12ஆம் நாள் முத்து பல்லக்கு, 13ஆம் நாள் தங்க கமல வாகனம், 14ஆம் நாள் வெள்ளி குதிரை வாகனம், 15ஆம் நாள் வெள்ளி காமதேனு வாகனம் என உற்சவம் சிறப்பாக நடைபெறும். அத்துடன் வைகாசி திருவிழா நிறைவு பெறும். இந்த
இந்த உலகத்திலே அதை அம்மை போட்டு அம்மா பார்த்தவர்கள்லாம் இங்கே வந்து தங்கியிருந்து அந்த அம்மை நோய் தீர்ந்து அவர்கள் இல்லத்துக்கு திரும்பி விடுவார்கள். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மாரியம்மனுக்கும் முத்து போட தெரியும். ஆனால் எடுக்கிறது இந்த சமயபுரம் மாரியம்மன் ஆயிரங்கண்ணுடையாள் மட்டும்தான். இவளுக்கு வந்து முத்து போடவும் தெரியும், அம்மை போடவும் தெரியும், அம்மையை நிவர்த்தி செய்யவும் தெரியும். அதனால்தான் மற்ற திருக்கோயில் மாரியம்மன் கோயிலை தவிர இங்கே வந்து நிறையா பேர்கள் அம்மை போட்டவங்க தங்கி இருந்து தேவலையாகி போவதுக்கு காரணம் அதுதான். பிரகார விரிவாக்கம். திருக்கோவில் வெளிப்பிரகாரம் சுமார் 2.5 கோடி ரூபாயில் விரிவாக்கம் செய்யப்பட்டு பக்தர்கள் அங்க பிரதட்சணம் செய்யவும் இளைப்பாறவும் தங்கத்தேர் உலா வரவும் வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. தங்க கோபுரம். பல கோடி ரூபாய் மதிப்புடைய தங்க கோபுரம் ஸ்ரீ மாரியம்மன் மூலஸ்தானத்தின் மேல் விமானத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. திருத்தேர். கலையம்சமுடைய 42 அடி உயர சிற்ப வேலைப்பாடுகளுடன் கூடிய சித்திரை தேர் பயன்பாட்டில் உள்ளது. RCC மண்டபம். திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வசதிக்காக கிழக்கு முகப்பு வாயிலில் RCC மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. 7 நிலை ராஜகோபுரம். 103 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு நுழைவாயிலில் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைக்கப்பட்டு வருகின்றது. 5 நிலை ராஜகோபுரம். 55 அடி உயரமுடைய ராஜகோபுரம் கலைமிகு வேலைப்பாடுகளுடன் கம்பீரமாக அமைந்துள்ளது. 3 நிலை ராஜகோபுரம். அம்பாளுக்கு பெருமை சேர்த்திடும் வகையில் வடக்கு தெற்கு நுழைவாயிலில் 33 அடி உயரத்தில் அழகிய கோபுரங்கள் அமைந்துள்ளன. முடி மண்டபம். பிரார்த்தனைகள் நிறைவேறிய பக்தர்கள் முடி காணிக்கை செலுத்தும் இடம் பிரம்மாண்டமாக நவீனப்படுத்தப்பட்டு 3 தளங்களில் 15,000 சதுர அடி கொண்டு ஒரே சமயத்தில் நூற்றுக்கணக்கானோர் முடி காணிக்கை செலுத்தும் வகையில் நவீன வசதிகளுடன் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. மாரியம்மன் மண்டபம். கிராம பகுதியிலிருக்கும் இக்கோயிலுக்கு நள்ளிரவிலும் பாத யாத்திரையாக வரும் பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் தங்குவதற்கு வசதியாக 26,000 சதுர அடியில் இலவசமாக அமைக்கப்பட்டுள்ளது. கட்டணமில்லா கழிவறை. ஆண்களுக்கு 100, பெண்களுக்கு 100 என கட்டணமில்லா கழிவறைகள் நவீன வசதிகளுடன் 24 மணி நேரமும் பயன்படும்படி அமைக்கப்பட்டுள்ளது. நட்சத்திர பூங்கா. பெருந்திட்ட வளாகத்தில் 27 நட்சத்திரங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் ஏற்ற வகையில் பக்தர்கள் ஜோதிட பரிகாரம் செய்து வழிபடுவதற்கு ஏற்ற வகையில் நட்சத்திர பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. வாகன நிறுத்துமிடம். 2 மற்றும் 4 சக்கர வாகனம் நிறுத்துமிடம் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. காலணி பாதுகாப்பு. 4 திசைகளிலும் நவீன காலணி பாதுகாப்பு இடம் அமைக்கப்பட்டுள்ளது. பொருட்கள் பாதுகாப்பு அறை. பெருந்திட்ட வளாகத்தில் பக்தர்கள் பலன் பெறும் வண்ணம் இலவச பொருட்கள் பாதுகாப்பு அறை அமைக்கப்பட்டுள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர். இரவு பகலாக பக்தர்கள் தடையின்றி குடிநீர் பருகிட 4 பக்கங்களிலும் நவீன சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளது. தங்கும் விடுதி. திருக்கோயிலில் குறைந்த கட்டணத்தில் குடும்பத்தோடு தங்குவதற்கு 12 நவீன அறைகளும் 14 குளிர்சாதன வசதிகளுடன் கூடிய அறைகளும் நவீன குடிநீர் வசதியுடன் அமைக்கப்பட்டுள்ளது. பேருந்து நிறுத்துமிடம். சுற்றுலா பயணிகள் மகிழ்வுற தங்கள் பேருந்தை கட்டணமில்லாமல் நிறுத்திட பெரிய அளவில் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. கருணை இல்லம். ஆதரவற்ற குழந்தைகள் தங்கி இலவசமாக கல்வி பெறும் வகையில் யோக பயிற்சி, நன்னடத்தை பயிற்சி, உணவு, உடை, உறைவிடங்களுடன் கூடிய 24 மணி நேர கண்காணிப்புடன் கருணை இல்லம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. நவீன குங்கும இயந்திரம்.
எலுமிச்சை பழச்சாறு, மஞ்சள் கலந்த தூய்மையான குங்குமம் நவீன இயந்திரம் மூலம் தயாரிக்கப்பட்டு தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு புனித உணர்வுடன் தரமாக வழங்கப்படுகிறது. திருமண மண்டபம் அனைத்து சுபகாரியங்களையும் குறைந்த கட்டணத்தில் நடத்திட திருமண மண்டபம் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. பலன் தரும் மரங்கள் கோயில் நிலத்தில் 4 ஏக்கர் பரப்பளவில் மா, கொய்யா, எலுமிச்சை சாகுபடி செய்யப்பட்டு வருகின்றது. கோயிலுக்கு சொந்தமான 35 ஏக்கர் புஞ்சை நிலம் மீட்கப்பட்டு சுற்றுச்சுவர் பக்தர்கள் பாதுகாப்பு நலன் கருதி அமைக்கப்பட்டுள்ளது. உபகோயில்கள் போஜேஸ்வரர் கோயில். இத்திருக்கோயில் 1 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டு பௌர்ணமி வழிபாடு, பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. செல்லாண்டியம்மன் கோயில். இவ்வூரின் காவல் தெய்வமாம் செல்லாண்டியம்மன் கோவிலில் சிறப்பாக பூஜை வழிபாடுகள் நடைபெறுகிறது. உஜ்ஜயினி காளியம்மன் கோயில். விக்ரமாதித்யன் பூஜை செய்து வழிபட்ட இந்த திருக்கோயில் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு நந்தவனத்தில் கோயில் யானை தங்க இயற்கை எழில் மிகுந்த சூழலில் கொட்டகை அமைக்கப்பட்டுள்ளது. ஆதி மாரியம்மன் கோயிலில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அன்னதானம். திருக்கோயில் சார்பில் தினசரி 300 பேருக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்படுகிறது. பழமையான இத்திருக்கோயில் சமயபுரம் அறங்காவலர் மற்றும் இணை ஆணையர் வழிகாட்டுதலில் இந்து சமய அறநிலைத்துறை மூலம் அனைத்து வகையிலும் பக்தர்கள் பலன் பெறும் வகையில் நிர்வகிக்கப்படுகிறது.